உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகிறது. பிரதான கட்சிகளில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் மட்டுமே போட்டியிடுகின்றன. தற்போது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி மனு தாக்கல் செய்கிறார். விவரங்களோடு நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மணிகண்டன், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சீதாலட்சுமி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவரோடு மொத்தம் எத்தனை பேர் அங்க வேட்புமனு தாக்கல் செய்யவிருக்கிறார்கள்? முன்பு எத்தனை பேர் செய்திருக்கிறார்கள்? விவரங்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவானது பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த 10ஆம் தேதி தொடங்கி இன்றைய தினம் வரை நடைபெறுகிறது. இதில் பொங்கல் விடுமுறையை தவிர்த்து 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, இன்று 17ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் தான் வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுங்கரா அவர்கள் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் கடந்த 2 நாட்கள், அதாவது 10 மற்றும் 13 ஆகிய இரு தேதிகளில் மொத்தம் 9 வேட்பாளர்கள் 10 மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இன்று பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுக கட்சியின் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதாக அறிவித்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாகவே தற்போது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் சூரம்பட்டி நாடோடு பகுதியிலிருந்து தனியாக நடந்து சென்று மாநகராட்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதாக தெரிவித்திருந்தார். ஆனால் ஊர்வலமாக செல்வதற்கு அனுமதி கிடைக்காத பட்சத்தில் சிறிது தூரம் மட்டும் தனியாக சென்று பின்னர் அங்கிருந்து கார் மூலம் தற்போது மாநகராட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து தற்போது வேட்புமனு என்பது பரிசீலனை, அதாவது சரிபார்க்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது சரியாக 11 மணி தொடங்கி இருக்கிறதால் வேட்புமனு தாக்கல் செய்ய கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷிடம் வேட்புமனுவை வழங்குவதற்காக செல்கிறார். அதற்கான காட்சிகள் தான் தற்போது நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதான கட்சிகளில் திமுக, நாம் தமிழர் தவிர்த்து மற்ற எந்த ஒரு கட்சிகளும் நிற்காத பட்சத்தில் இன்று இந்த இரு கட்சிகள் தவிர்த்து வேற சுயேட்சை வேட்பாளர்கள் அதிக அளவு வேட்புமனு தாக்கல் செய்ய அதிக அளவு வாய்ப்பு இருக்கிறது. இவர் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி குற்றம் சாட்டியிருந்தார். அதாவது ஊர்வலமாக செல்வதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பே அனுமதி கேட்டிருந்த போது இன்று காலை தான் காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். திமுக தற்போதைய அராஜகத்தை தொடங்கி இருக்கிறது. எங்கள் மீது எந்த ஒரு விமர்சனங்களும் தேவையில்லாத வழக்கு பதிவு செய்யக்கூடாது என முதல்வருக்கே எச்சரிக்கை விடும் வகையில் தற்போது அவர் பேட்டியளித்திருந்தார். தற்போதைய நிலவரப்படி சீதாலட்சுமி அவர்களுக்கு முன்பு வரை, அதாவது நேற்று இரு தினங்கள் வரை 9 வேட்பாளர்கள் 10 வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார். இடைத்தேர்தலில் திமுக, நாதாக மட்டுமே போட்டியிடுவதால் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் என்பதால் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலை செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.